இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோட ரேட் கூடுதலாக ஆடு ஏறுது. அவங்க கரெக்டான அவங்க எதிர்பார்க்குற ஆடு கிடைக்க மாட்டேங்குது. அதனால ஒரு பிஸ்னஸை கொண்டு போகக்கூடாது. ஒரு பண்ணையில் இருக்கிற ஆடுங்களுக்கு என்னென்ன தீவனத்தை போட்டு வளர்ப்பாங்க அதுவும் வளர்ப்போம். ஒரு வெளியே ஒரு ஃபார்மர் ஒரு ஆட்டை மேய்ச்சல் கொண்டு போய் என்னென்ன பண்ணுறாங்களோ அப்படியும் பண்ணுறோம். இந்த பக்ரீது நம்ம ரெடியாக தான் இருக்குது. நம்ம கிட்ட பீஸ் டோக்கன் பிஸ்னஸில் வச்சுருப்போம். நீங்கள் வரவங்க முன்னாடியே ஸ்லாட்டை புக் பண்ணிக்கலாம். இல்லை இப்போ வேணாலும் கரண்ட்டில் ஓப்பனிங்கில் தான் இருக்குது. வேணுன்றவங்க இப்போ புக் பண்ணிக்கலாம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், ராணிப்பேட்டை. அந்த ஒரு நாள் ஃபீடும் நம்ம ஃப்ரீயாக கொடுத்துருவோம். நீங்கள் புக் பண்ணுற ப்ரைஸோட எல்லாமே இன்க்ளூட் தான். டெலிவரியிலேருந்து இந்த ஃபீட்லேருந்து எல்லாமே இன்க்ளூடட் தான். பறன் எதுக்காக மீன் போகிறோன்னா இந்த சாணிங்கெலாம் ஃபுல்லாக கீழே விழுகணும், எம்ப்ளாயிஸ்கோட வேலையை குறைக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ட்காக தான் பறனே கொண்டு வந்தாங்க. நல்லா ஹெல்த்தியாக வளர்க்குறோம். இயற்கையோடு சார்ந்து இருக்கணும் ஆடைங்க. அப்போ தான் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நல்ல ஒரு இதுவான கிடைக்கும். இப்போ கரண்ட்டாக நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வகை நாடு வச்சுருக்கோம். புதிய கண் யூடியூப் சேனலுக்காக இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி ஒன்றியம் புதுக்கண்டிகை என்ற கிராமத்தில் வந்திருக்கோம். இந்த ஹஃபீஸ் என்ற ஒரு நபர் ஆடு வளர்க்குறாரு. அவர் பார்த்தீங்கன்னா குர்பானி அது விற்பனைக்காக வளர்க்குறாரு. அது எப்படி வளர்க்குறாருன்னு எதுன்னு சொல்லிட்டு அவரை சந்தித்து பேசுவோம். நல்லா இருக்கேன். நீங்கள் போயிருங்க. நல்லா இருக்கோம். நீங்கள் எங்கே இருக்கீங்க? ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி தாலுக்கால புதுக்கண்டிகின்ற ஒரு கிராமத்தில் நம்ம ஃபார்ம் லொக்கேட் இருக்குது. நம்ம வீடும் அது பக்கத்தில் தான் நம்ம வீடும் இருக்குது. எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? இது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபார்ம் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறது 2024 தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் இதுக்கு பேஸ்மெண்ட் பார்த்தோம்னா 2023 ஸ்டார்ட் போட்டோம். பேஸ்மெண்ட் போட்டு ஃபஸ்ட்டு அந்த ஒரு வருஷம் ட்ரையல் பீரியட் எடுத்துக்கிட்டோம். முதல்ல என்ன லேர்ன் பண்ண கற்றுக்கிட்டோம். என்ன இந்த ஃபீல்ட்லாம் என்ன எப்படி இருக்குது, இதோட மொட்டிலிட்டி எப்படி இருக்குது, சேல்ஸ் எப்படி இருக்குது, இதோட க்ரோத் எப்படி இருக்குன்ற அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம 1 இயர் எடுத்துக்கிட்டோம். 1 இயருக்கு அப்புறம் முடிச்சுட்டு 2024 நம்ம இந்த ஃபார்மை ஸ்டார்ட் பண்ணோம். இது உங்களுக்கு எப்படி இந்த ஐடியா இந்த ஃபார்ம் பண்ணணும்னு தோணுச்சு? முஸ்லீம் ஃபேமிலினால பேசிக்கலாக குர்பானின்றது வருஷம் கொடுத்துருந்தோம். பக்ரீத் கொடுத்துருந்தோம். சின்ன வயசுலேருந்தே வீட்டில் கொடுக்குறதுல ஆடோட ஒரு நல்ல ஒரு ஈடுபாடும் இருந்தது. சரி, போக பார்த்தீங்கன்னா ஆட்டோட ரேட்டும் கூடுதலாக ஆகிட்டே இருந்தது. எங்களால் கரெக்டான ஆடுங்களை வாங்க முடியல. சரி, எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை இருக்குன்னு பார்த்தோன்னா நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு. அவங்க கரெக்டான அவங்க எதிர்பார்க்குற ஆடு கிடைக்க மாட்டேங்குது. இல்லைன்னா போனால் ரேட் அதிகமாக இருக்கு. உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிரச்சனை, பல பிரச்சனை இருக்கு. சரி, நம்ம இதை நல்ல ஒரு பிசினஸா கொண்டு போக கூடாது. ஏன்னா பிசினஸ்னா மற்றவங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்றதா பிசினஸ் சொல்லிட்டு இது ஆரம்பிச்சதுதான் இந்த ஃபார்ம். சொல்ல போனா படிச்சிருக்கீங்களா? ஆமா, நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். இது எப்படி பண்ணையில வச்சு பண்றீங்களா? இது பாத்தீங்கன்னா நம்ம பண்ற மெத்தட் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைபிரிட் மெத்தட் தான் நம்ம சொல்லணும். எப்படின்னா ஒரு பண்ணையில இருக்கிற ஆடுங்களுக்கு என்னென்ன தீவனத்தை போட்டு வளர்ப்பாங்க அதுவும் வளர்ப்போம். ஒரு வெளியே ஒரு ஃபார்மர் ஒரு ஆட்டை மேய்ச்சல் கொண்டு போய் என்னென்ன பண்றாங்களோ அப்படியும் பண்றோம். இது ஒரு ஹைபிரிட்டான ஆடு தான் சொல்ல முடியும். 2 in 1. அதுல இதுல பெனிஃபிட்ஸ் இருக்கு, டிராபேக் ரெண்டுலயுமே பெனிஃபிட் டிராபேக் இருக்கு. ரெண்டுல இருக்க பெஸ்ட் நம்ம எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் இது எப்போ ஒன்லி பக்ரீத்துக்கு மட்டும் சேல்? ஆமா, எஸ்பெஷலி பக்ரீத்துக்காக மட்டும் தான் பண்றோம். நம்ம கிட்ட 1 இயருக்கு அப்புறம் சேல் பண்ற மாதிரி இருக்கும். இந்த பக்ரீத்து கொடுக்குறீங்க? இந்த பக்ரீத்து நம்ம ரெடியா தான் இருக்கு. நம்ம கிட்ட எவ்வளவு ஆடு இருக்கு மொத்தம்? இப்போ கரண்டா பாத்தீங்கன்னா ஒரு 70 கிட்ட இந்த பக்ரீத்துக்கு போறதுக்கு ரெடியா இருக்கு. போக கொஞ்சம் அதிகமாகும். எப்போ சேல் ஸ்டார்ட் பண்ணுவீங்க? சேல் பாத்தீங்கன்னா பக்ரீத் டேட்ல இருந்து ஒரு 45 days பிஃபோர் ஆரம்பிக்கும். டோக்கன் பிசினஸ்ல வச்சிருப்போம். நீங்க வரவங்க முன்னாடியே ஸ்லாட்டை புக் பண்ணிக்கலாம். இல்லை இப்போ வேணாலும் கரண்ட்ல ஓப்பனிங்ல தான் இருக்கு. வேணுன்றவங்க இப்போ புக் பண்ணிக்கலாம். இல்லை கிட்ட வந்தீங்கன்னா நம்ம பெஸ்ட் பிரைஸ் பண்ணி பிரைஸ் பேஸ் வச்சு நம்ம பண்ண முடியும். இப்போ பண்ணா பிரைஸ் கம்மியா கிடைக்குமா? அப்படி சொல்ல முடியாது நம்மளால. ஏன்னா ஆடு இதுக்கு ஒரு வெயிட் இருக்கும். இப்போ நீங்க நெக்ஸ்ட் மந்த் வரும்போது வெயிட் கெயின் ஆகல, வெயிட் லாஸ் ஆகலாம். நம்ம கிட்ட எதுவும் சொல்ல முடியாது. அதனால இப்போ ஆடு எனக்கு புக் மட்டும் தான் போனது, பிரைஸ் செலக்ஷன் பண்ண முடியாது. பிரைஸ் லிஸ்ட் பண்றது நம்ம கடைசியா தான் லிஸ்ட் பண்ண முடியும். புக் பண்ணா இப்போ பிரைஸ் ஃபைனல் பிரைஸ் சொல்லி தானே பண்ணணும். வெயிட் பேஸ் பண்ணா ஃபைனல் பிரைஸ் பண்ணலாம். இத்தனை கேஜிஸ் இருக்குப்பா, இப்போ பக்கத்து கிட்ட இந்த கேஜிஸ்னா நான் ரேட்டுக்கு எடுத்துக்கிறேன் நம்ம ஃபைனல் பண்ணலாம். தவிர பீஸ் ரேட் கொண்டு போகும்போது நம்ம பிரைஸ் ரேஷன் பண்ண முடியாது. பக்ரீத் ஒரு 2 நாள் முன்னாடியும் வந்து எடுத்துக்கலாம். நான் டெலிவரி ஃப்ரீயா கொடுத்துருவோம். நீங்க ஆர்டர் பண்ணிட்டு பே பண்ணிட்டா போதும். அட்வான்ஸ் ஒரு அமௌண்ட் ஒரு 50% பே பண்ணா மட்டும் போதும். டோர் ஸ்டெப் டெலிவரி நம்ம பண்ணிடுவோம். ஒரு ஆல்மோஸ்ட் 6 டிஸ்ட்ரிக்ட் பண்ண ரெடியா இருக்கும். நேரா உங்க வீட்டுக்கே வந்துடும். உங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லாம குர்பானி கொடுக்கலாம். எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்? சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், ராணிப்பேட்டை. இந்த வருஷம் தான் ஃபர்ஸ்ட் இயர். இந்த வருஷம் நம்ம பெருசா பண்றோம். போன வருஷம் சின்ன லெவல்ல பண்ணிருந்தோம். அது கூட பாத்தீங்கன்னா நம்ம உங்க வீட்டுல வந்து அந்த ஆடு ஒரு நாள் இருக்கும். அந்த ஒரு நாளுக்கான ஃபீடும் நம்ம கொடுத்துருவோம். ஏன்னா நம்ம அந்த ஒரு நாள் ஃபீடும் நம்ம ஃப்ரீயா கொடுத்துருவோம். நீங்க புக் பண்ற பிரைஸோட எல்லாமே இன்க்ளூட் தான். டெலிவரியில இருந்து இந்த ஃபீட்ல இருந்து எல்லாமே இன்க்ளூடட் தான். வீட்டுக்கு வந்தா ஃபீட் ஆக மாட்டேங்குது. இப்போ ஏன்னா இங்க எங்கிட்ட ஒரு இடம் மாறும். எங்கிட்ட ஒரு ஃபீட் சாப்பிடுவோம், உங்ககிட்ட ஃபீட் சாப்பிடுவோம். ஒரு நாள் உங்க வீட்டுல இருக்கும் போது கொஞ்சம் டெல்னஸ் ஆகும். அந்த பிரச்சனை எல்லாம் இருக்கக்கூடாது. நீங்களே நானே அந்த ஒரு நாளுக்கான ஃபீடும் கொடுத்துறேன். இது என்ன இங்க சாப்பிடுதோ
அதே ஃபீடை நான் உங்களுக்கு வீடு கொடுத்து அமைச்சிருவோம் அந்த ஒரு நாளைக்கான ஃபீடும். இது மேய்க்கிறதுக்கு எப்படி ஆள்லாம் செட் பண்ணிருக்கீங்களா? ஆமா, நம்ம 2 பேர் செட் பண்ணிருக்கோம். இதுக்கு காலைல ஒரு 10 o'clock வருவாங்க. ஃபார்ம்ல சின்ன சின்ன வேலைகள் இருக்கும். முடிச்சுட்டு ஒரு 11 o'clock கிராசிங்காக ஆட வெளியே எடுத்துட்டு போவோம். எடுத்துட்டு போயிட்டு ஒரு 5:30க்கு உள்ள கொண்டு வந்துருவாங்க. 5:30 ஒரு நாள் ஃபுல்லா வெளியே வெளியே இருக்கும். 6 to 7 hours வெளியே இருக்கணும். வெளியே இயற்கையா இருக்கணும். இயற்கையோட சேர்ந்து போவே இருக்கணும். பரனும் வச்சிருக்கீங்க? ஆமா, பரனும் நம்ம வச்சிருக்கோம். அது எப்படி செட் பண்ணீங்க? உங்க ஐடியா எப்படி கிடைச்சது? பரன் பாத்தீங்கன்னா நம்ம 2-3 ஃபார்ம் விசிட் பண்ணிருந்தோம். சில இடத்துல பாத்தீங்கன்னா பரனோட ஹைட் ஒரு 5 அடியில வச்சிருந்தாங்க, சில இடத்துல 3 அடியில வச்சிருந்தாங்க. ஆனாலும் அவங்களுக்கு பரன் எதுக்காக மெயின் போறோம்னா இந்த சாணிங்கெல்லாம் கீழே விழுகணும், எம்ப்ளாயிஸ்கோட வேலையை குறைக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ட்காக தான் பரனை கொண்டு வந்தாங்க. எம்ப்ளாயே இல்லைனாலும் அந்த ஃபார்ம் ரன் ஆகணுன்ற ஒரு பிரின்சிபலுக்காக தான் அந்த பரனை கொண்டு வந்தாங்க. அடிஷனலா பாத்தீங்கன்னா மெயின் மழை காலத்துலலாம் பாத்தீங்கன்னா அந்த பரண் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் ஆடு. ஏன்னா ஆடுக்கு மொட்டிலிட்டி அதிகமா இருக்கும் மழை காலத்துல. ஏன்னா அதோட யூரின் தான் அதோட மெயின் எதிரின்னு சொல்ல முடியும். அது இறப்புறதுக்கும் சரி, அதோட வெயிட் லாஸ் ஆகுதுக்கும் சரி, யூரின் தான் அதுக்கு இருக்கிறதுலே ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு பொருள்னு சொல்ல முடியும். அதை நம்ம டிசீஸ் வரும். ஆமா, அதை நெகோசியேட் பண்றது நம்ம பரன் போனது. நம்ம பரன் பாத்தீங்கன்னா ஒரு 7 ஹைட்ல போட்டிருப்போம். மேல பாத்தீங்கன்னா உடன் பேலட் பண்ணி, சில இடத்துல பிளாஸ்டிக் பண்ணிருப்பாங்க. நம்ம உள்ள நல்லா இருக்கவே நாங்க உடன் ப்ரிஃபர் பண்ணி போட்டுருக்கோம். டாக்டர்லாம் எப்படி இருக்கு? டாக்டர் பாத்தீங்கன்னா நம்ம பக்கத்துல ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டாக்டரோட டைப் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம எதனா ஒரு ஆடுக்கு என்ன ஒரு பிரச்சனைனாலும் ஒண்ணு நம்ம அவரோட கிளினிக் எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும், இல்ல கொஞ்சம் நிறைய ஆடுக்கு இருக்குன்னா அவர் நேர்ல வந்து பாத்துட்டு போயிடுவாரு. மந்த்லி எதுவும் மெயின்டைன் பண்றீங்களா? 21 டேஸ்க்கு ஒன்ஸ் பாத்தீங்கன்னா வேக்சின் ஒன்று இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு ஆடு நம்ம ஃபார்முக்கு வந்ததுனாலே மினிமம் 3 வேக்சின் கம்பல்சரி போட்டுருவோம். அதுக்கப்புறம் அந்த ஆட்டுக்கு இம்யூனிட்டி கம்மியா இருக்குன்னா தனியான வேக்சின் போகும். அந்த மாதிரி வேக்சின் தனியா போகும். இது போக வந்து டிவார்மிங் சொல்லுவோம், குடல் புழு நீக்கும் தமிழ் சொன்னா 30 டேஸ்க்கு ஒன்ஸ் நம்ம கம்பல்சரி பண்றோம். பிளஸ் ஹெல்த் இல்லாத ஆடுக்கு வந்து கால்சியம் டானிக்ஸ் அது கொடுப்போம். இது போக மழை டைம்ல வந்து சளி பிடிக்கும் ஆடுங்களுக்கு, அதை நம்ம கியூர் பண்றதுக்கும் அதுக்கான டானிக்ஸ் வச்சிருப்போம். சில ஆடுக்கு வந்து டைஜஷன் ஆகாது, ஏன்னா ஹெவியா சாப்பிட்றதுனால டைஜஷன் ஆகாது, அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் நம்ம பரலாம் வச்சிருப்போம். மெடிக்கல் எப்பவுமே ரெடியா இருக்கும் நம்ம கிட்ட, என்ன ஆனாலும் பக்கத்துலயே இருக்கும், ஈஸியா இருக்கு நம்ம கிட்ட. இறக்குற மாதிரி அது மாதிரிலாம் எதுவும் ஆகாது. ஆகும் வாய்ப்பு இருக்கு, எதுவும் நம்ம ஷூரிட்டி கொடுக்க முடியாது. ஆகும், முன்னாடி நம்ம ப்ரிகாஷனா இருந்துக்கணும், முடிஞ்ச அளவு காப்பாத்திரும். நல்லா ஹெல்த்தியா வளர்க்குறோம். இயற்கையோட சார்ந்து இருக்கணும் ஆடுங்க, அப்பதான் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நல்ல ஒரு இதுவான இருக்கு கிடைக்கும். பரன் போய் பார்க்கலாம் வாங்க. சரி, இப்போ நம்ம ஃபார்ம் உள்ள வந்துட்டோம். பரன்ல போய் ஆடுல அப்படி இருக்குன்னு பார்ப்போம். அங்கே போவோம். இப்போ எவ்வளோ ஸ்பேஸ் இது? இது மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட இருக்கு. இந்த பரன் செட் மட்டும் வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு 8000 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட ஒரு எம்டி லேண்ட் ஆகுது. மொத்த ஆட்டுக்கும் 1200 ஸ்பேஸ் போதுமா? ஓரளவுக்கு போதும், கரெக்டாக தான் இருக்கும் உங்களுக்கு.